கூடிய உருது இஸ்லாமியர்கள் கூட அந்த அங்கீகாரம் நீங்க கொடுப்பீங்களா? என்ன கொடுக்காம யாராவது சொல்லுப்பா, நம்மால இருந்துருச்சு. வருங்காலத்துல நீங்க ஒரு முதல்வர் ஆனா கூட அவங்க அமைச்சரவையிலயோ சட்டமன்றத்திலயோ வேட்பாளராக நின்று இருக்காங்கண்ணே. என்ன நீங்க என் தம்பி மனைவியை நிறுத்துங்க, அதெல்லாம் இல்லை. நீங்க அவர் கேட்கறது என்ன, இப்போ இங்க வந்து உருது தமிழ் என்ற அதாவது ஒரு 50 விழுக்காடு உருது முஸ்லீம் இருக்காங்க, 50 விழுக்காடு தமிழ் முஸ்லீம் இருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இப்போ வந்து நாம் தமிழ் கட்சி வந்து இந்த உருது தமிழுக்காக பாகுபாடு எங்களுக்குள்ள இதுவரையிலும் இல்லை. அந்த பாகுபாடு அது பாகுபாடு இல்லைன்னா சும்மா வெற்று வார்த்தை சொல்ல, அல்லா மேலானே இல்லை. இப்ப நம்புறீங்களா? எந்த பாகுபாடும் இல்லை நமக்கு. இஸ்லாமிய உருது இஸ்லாமிய உறவுகளோடு மட்டும் இல்லை, எந்த நீங்க என் தம்பி சொன்ன மாதிரி மாட்டுக்காக மரத்துக்காக செடி கொட்டிக்காலுக்காக நிற்கிறேன் சக மனிதனை வெறுப்போம்னு பேசுறது எப்படி இருக்குது சார்? மாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் இந்த நாட்டுக்காக நிற்க மாட்டோமா? அது சும்மா ஒரு பேச்சு. தமிழர்களின் பேரன்பை நீங்க புரிந்து கொள்ளுங்கன்னு தான். இல்லைன்னா உலகத்துல ஒரு இனம் உலகம் தழுவி நேசித்து நின்றுக்குன்னா அது தமிழ் பேரினம் மட்டும்தான். அது கம்பன், கபிலன், வள்ளுவன், இளங்கோ எல்லாரும் உலகு உலகு உலகுன்னு தான் பாடியிருக்கான். இல்லைன்னா யாதும் முறை யாவரும் கேளீர்னு ஒருத்தன் பாட மாட்டான். பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும்னு கூட பாடியிருக்கலாம், அவன் எல்லா உயிர்களுக்கும்னு பாட மாட்டான். அப்ப அந்த பேரன்பை ஒரு தடவை நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தான் சொல்றோம். அதனாலதான் அதை சொல்றேன். அதனால இன்னையோட நீங்க இந்த கேள்வியை மறந்துடணும். நம்ம ஒரே அதுல ஒரு பாகுபாடும் இல்லை, பாகுபாடும் இல்லை, பாகுபாடும் இல்லை, அல்லா மேலானையா இல்லை. வேற ஏதாவது கேள்வி? கடைசி கேள்வி சொல்லுங்க. தொடர்ந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் சரி, தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அதிகமாக திமுகவை நம்புறாங்க. திமுகவுடைய தொடர்ந்து சூழ்ச்சி இஸ்லாமிய மக்களை தொடர்ந்து சூழ்ச்சி செஞ்சுட்டே இருக்காங்க திமுக. அப்படி இருந்தும் இந்த இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து திமுகவை நம்புறதுக்கான காரணம் என்ன? அது எப்படி அந்த மக்களை வந்து புரிய வைக்கிறது? இதுதான் என்னுடைய கடைசி கேள்வி. இல்லை, அது வந்து அது உங்களுக்கு இது பாருங்க, பெரிய நீண்ட வரலாறாக சொல்லி வரணும். இந்த இனத்திற்கு வந்து அரிதனும் அரிதா வந்த ஒரு அருட்கொடையா வந்த 2 தலைமை வந்து, ஒன்று தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள். அது வந்து அரசியல் அதிகார நிர்வாக திறமைனே சொல்லலாம். அது நிர்வாகத்துக்குள்ள போயிட்டாப்ல. அடுத்து இந்த மக்களுக்கென்று